கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நேராக கவனத்தை செலுத்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய எண்ணங்களை, தேவனுடைய உள்ளங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே தேவனுடைய உள்ளங்களையும் அவருடைய எண்ணங்களையும் நமக்கு காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஏதோ கிறிஸ்தவர்களுடைய பக்தி புஸ்தகமாக இதை பார்க்காதீர்கள். இந்த புஸ்தகம் தேவன் மனு வர்க்கத்திற்காக எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம். மனிதனுடைய வாழ்விலே கடவுள் வைத்திருக்கின்ற நல்ல எண்ணங்களை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதான புஸ்தகம் இந்த புஸ்தகம். ஆகவே இதை வெறும் பக்தி புஸ்தகமாகவோ சில தகவல்களை பெற்றுக்கொள்கிற ஒரு புஸ்தகமாகவோ பார்க்காதீர்கள். என்றைக்குமே வீட்டுக்கு லெட்ரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன தகவல் அப்படின்னு பார்க்க மாட்டீங்க, அவங்களுடைய உள்ளத்தை பார்ப்பீர்கள். அவங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்ப்பீர்கள். அதில் சின்ன ஒரு வார்த்தை எழுதினா, அந்த லெட்டரில் சின்ன ஒரு வார்த்தை எழுதினா கூட அது ரொம்ப அதே வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்ல, என்னை பற்றி இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. லெட்டரில் நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போல்லாம் லெட்ரு காலங்கள், கடித காலங்கள். இப்போ தான் செல்ஃபோன் காலமாக இருக்குது இல்லைங்களா? செல்ஃபோன் காலகட்டத்தில் இன்றைக்கும் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட என்னதான் அனுப்பினாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்தோத்திரம் போடுற ஒரு கையாவது வைக்கிறாங்களா, ஒரு தம்பாவது அழுத்துறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை ரிசீவ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு டபுள் கிளிக்காவது வருதா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எழுதுகிறாங்களோ இல்லையோ அது பார்க்குறது கிடையாது. நம்ம மேட்ரை பார்த்துட்டு ப்ளூ கலரில் 2 டிக் ஆச்சா, இல்லைன்னா அந்த டிக் ஆகிறவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஐயோ இன்னும் பார்க்கலையே, இன்னும் சில பேர்லாம் ஃபோன் பண்ணு, இன்னும் பாஸ்ட் இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க, எடுத்து பாருங்கள் அப்படின்னுவாங்க. வந்து அந்த 2 ப்ளூ டிக்குக்காகவே சில பேர்லாம் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். சரி, ஓகே, என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வேத புத்தகம் தேவனுடைய உள்ளங்களை நமக்கு காண்பிக்கின்ற ஒரு புஸ்தகம். தேவனுடைய உள்ளத்தை பார்க்கலாம். தேவன் மனு வர்க்கத்தின் மீது வைத்திருக்கின்ற பாசம், நேசங்கள், அவர்கள் மீது கொண்ட பரிவு, இது எல்லாவற்றையுமே வேத புத்தகத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல கூட கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், சும்மா வந்துட்டாங்களே என்ன பண்ணுறது, இருக்கிறத கொஞ்சம் இதை சொல்கிறாங்களா, பகிர்ந்து சாப்பிட்டா பசியாரும் என்றது போல் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, எப்படி வந்துட்டாங்க என்ன பண்ணுறோம், பகிர்ந்து சாப்பிட்டுலாம், ஷேர் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் பசியாரும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. தேவன் எப்போதுமே அபண்டன்ட், பரிபூர்ணம், சம்பூர்ணம், நிரம்பி வழிதல், இப்படி தான் கடவுள் வைத்திருக்கிறார். எப்போதுமே கர்த்தரை பார்த்தீங்கன்னா குறைவு என்பது கிடையாது. அவர்கிட்ட ஷார்ட்டேஜ் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. எப்போதுமே நிறைவு தான், நிரம்பி வழிதல் தான் தேவன் வைத்திருக்கிறார். திரும்ப ஏன் இதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய மனது இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைண்டை யாராவது ஒருத்தவங்க லாக் பண்ணிடுறாங்க. தேவனை பற்றி தப்பாக சொல்லி, தேவனை பற்றி ஒரு அவதூறாக சொல்லி, தேவனை பற்றி தப்பாக நினைக்க வச்சிடுறாங்க. ஆகவே திரும்ப கடவுளை பற்றி இப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறோம், இல்லைப்பா கர்த்தர் இப்படிப்பட்டவர் தான், கர்த்தர் உன்னை கொடுத்து இப்படி தான் வச்சுருக்கிறாரு, நீ கொஞ்சம் மட்டமான எண்ணத்துக்குள்ளே நினைக்காத, மட்டமான எண்ணத்தை நினைக்காத, ஒரு கேவலமான எண்ணத்தில் நினைக்காத, கடவுள் உன்னை பற்றி இப்படி தான் நினைச்சிருக்கிறாரு என்கின்ற எண்ணத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ கொடுத்தால் மட்டும் போதாது, எப்படி தேவன்கிட்ட பெற்றுக்கொள்வது என்கின்ற முறைமைகளை நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலேருந்து அவைகளை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொன்னேன். பெற்றுக்கொள்வதற்கான கோட்பாடு முன்னாடி என்ன போதித்தோம், ஒரு 2-3-4 மாதத்துக்கு முன்னாடி என்ன போதித்தோம்னா, கொடுத்து விதைப்புக்கான என்ன பிரமாணங்களை கடவுள் வைத்திருக்கிறாரு என்பதெல்லாம் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஏகப்பட்ட பிரமாணங்கள்லாம் கொடுக்கறதுக்கு இது வைத்திருக்கிற சில பிரமாணங்கள், கோட்பாடுகள், பிரின்சிபல் என்ன என்பதெல்லாம் பற்றி பார்த்தோம். எனக்கு என்னென்னா ஒரு காரியம் பார்த்து குறைவாகவே இருந்துச்சு. கொடுக்கறத பற்றியே நம்ம பேசணுமே, பெற்றுக்கொள்கிறத பற்றி ஒன்றும் அதிகமாக பேசுனது கிடையாதே. அப்போ கொடுக்கறத பற்றி நாமும் சொல்கிறோம், சில சபைகளும் கொடுங்கன்னு மக்களை படாத பாடுபடுத்திடுறாங்க. சில சபையெல்லாம் போனாங்கன்னா விசுவாசிங்க ஊழியக்காரர் திட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ்ட்டு கொடுன்னு சொல்கிறாரே,
ஏங்க நான் அப்படி கிடையாது. நான் இந்த டீச்சிங்காக மட்டும்தான் அதை பற்றி பேசினேன். அதுக்கு முன்னாடிலாம் இந்த கொடுக்கறத பற்றிலாம் அதிகமான சபையில் போதித்தது கிடையாது. இந்த டீச்சிங் இருக்குது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த உபதேசத்தை நாம் கொடுக்க ஆரம்பித்தோம். மொழி ஒவ்வொரு வாரமும் உங்களை வந்து கொடுன்னு டார்ச்சர் பண்ணான்னு கிடையாது. ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறது நவம்பர் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் கவர் கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் கவர் கொடுத்துருவாங்க. என்ன கவர்னால், நீங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே அந்த கவரை ஃபில் பண்ணி கொண்டு வந்துடணும். அது மட்டும் இல்லை, கேரள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உள்ளே போகும்போது முதல்ல வந்து கவரை நீட்டிட்டு போயிடுவாங்க, கவரை கொடுத்துருவாங்க. கேரள் முடிஞ்சு வெளியே போகிறப்ப அந்த கவரை ஃபில் பண்ணி தான் கொடுக்கணும். அந்த அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கவர் கொடுக்கறது கிடையாது, கிறிஸ்மஸ் டைம்லேயும் கேரள் டைம்லேயும் கவர் கொடுக்கறது கிடையாது. நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம என்ன அவங்களுக்கு கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணுறோம். இன்னும் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் கொடுக்குறது கம்மியாச்சு, இன்னும் எவ்வளோ நிறையா கொடுக்கலான்ட்டு தான் யோசிச்சுட்டு வரேனே ஒழிய, மற்றபடி வந்து உங்கள்கிட்ட எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை விட உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் என்ற மனநிலை தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த சபையில் பார்த்திங்கன்னா அதிகமாக எதை பற்றி பேசுகிறோம், உங்கள் நல்வாழ்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கொடுப்பதை பற்றி பேசணும்னா கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை பற்றியும் பேச வேண்டும் என்கின்றது உள்ளத்தில் ஆவியானவர் அது கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால நான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இவைகளை ஆரம்பித்தோம். இந்த கொடுத்தலுக்கு அது பெற்றுக்கொள்வதற்கான சில பிரமாணங்களை கடவுள் வைத்திருக்கிறார். முதல் பிரமாணம் என்ன? விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். ஏன் இதை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா, இன்றைக்கி வந்து மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இந்த மோசம் போகாதிருங்கள் என்ற வார்த்தையிலேருந்து எப்படியெல்லாம் நம்ம அந்த கொடுக்குற காரியத்தை எப்படி உலகம் டிஸ்டர்ப் பண்ணுது என்பதெல்லாம் பற்றி உங்களோடு பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தையே சபை உலகத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, சபையில் கூட பாருங்கள் இவ்வளோ கொடுக்கணுமா அவ்வளோ கொடுக்கணுமா, நிறைய பேர் பாருங்கள் சொல்கிறாங்க. நிறைய பேர் பேச இவ்வளோ கொடுத்தே ஆகணுமா, இவ்வளோ போய் கொடுக்கணுமா, அந்த மாதிரிலாம் இன்னும் மக்கள் விதைக்கிறாங்க. அதுதான் மோசம் போகாதுங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு போடப்பட்டிருக்கு. அதுதான் மனுஷனுடைய எண்ணங்களை நாம் உள்ளே கொண்டு போவோம், நம்ம தேவனுடைய எண்ணங்களை நாம் உள்ளே கொண்டு போக வேண்டும். 2வது, கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். இதை பற்றி தான் நம்ம டச் பண்ணோம், நேரம் இல்லாதனால நம்ம விட்டுட்டு போயிட்டோம். தொடர்ந்து இந்த 2வது பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். வேரூன்ற வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு அறுவடை வர வேண்டும் என்றால், பெற்றுக்கொள்வது என்றாலே ரீப்பிங், அறுவடை, சோயிங் அண்ட் ரீப்பிங். சோயிங்கை பற்றி போதிச்சோம், இப்போ ரீப்பிங் பற்றி போதிக்கணும் இல்லையா, அறுவடையை பற்றி போதிக்கணும்ல. இப்போ இந்த அறுவடைக்கு ஒரு அறுவடை, ஒரு நல்ல கனி, நல்ல ப்ராஃபிட், நல்ல ஒரு அறுவடை உண்டாக வேண்டும் என்றால், எந்த ஒரு ஒன்று சொல்லணும் கனிகள் உண்டாக வேண்டும் என்றால், அந்த மரம் எந்த அளவுக்கு வேறுன்றதோ, அது வேர் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு தான் நல்ல கனிகளை அதால் கொடுக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் புரியும் பாருங்கள். இந்த மாடி தோட்டம்னு ஒன்று இருக்குது, நிலத்தோட்டம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன தான் மாடி தோட்டத்தில் எவ்வளோ தான் வச்சாலும் அதில் இருக்கிற மண்ணோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அந்த வேர் எந்த அளவுக்கு உள்ளே போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கனிகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற பப்பாளி மரத்தில் பெரிய பப்பாளியாக இருக்கும். நீ வீட்டில் வச்சுருக்கிற பப்பாளி, வீட்டில் இந்த மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிற பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப கவனமாக அந்த உரம் இந்த உரம் அது இது போட்டு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக காய்க்குது. ஆனால் எல்லா வீட்லேயும் பெருசாக காய்க்குதான்னு கிடையாது. ஆனால் நார்மலாகவே பூமியில் வச்சு பாருங்கள், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேறு மண் இதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த பழங்கள் உருவாவதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ வேர் எந்த அளவுக்கு பூமி கடியில் போகுதோ, எந்த அளவுக்கு வேர் உள்ளே போக ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு அதனால் அறுவடையை நம்ம பார்க்க ஆரம்பிக்க முடியும். எந்த ஒரு விளைச்சல்லையும் வேர் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு விளைச்சல் நாம் பார்க்க முடியும். சில இடத்துல பார்க்கணும், கற்பாறை, பைபிளில் போட கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டதை வந்து கனியை பார்க்க முடியல. ஏன்னா அது சீக்கிரத்திலே வேறுன்றது, அது உள்ளே வேறு போகாதனால அது வந்து காஞ்சி போயிடுது, அதனால் பலன் கொடுக்காமலே போய்விடுகிறது என்பதெல்லாம் கர்த்தர் இயேசு போதித்தை பார்க்க ஆரம்பித்தோம். இது இப்போ இந்த வேறுன்றுவதற்காக இன்னொரு காரியத்தை பேசணும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலேருந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் பேசணும். அங்கே சில விஷயத்தை நிப்பாட்டிட்டோம், அங்கேருந்து ஆரம்பிப்போம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம், அங்கிருந்து படிக்கிறேன். முதல் சங்கீதம் 3. அவன் நீர்க்கால்களின் ஓரம் இடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, அவன் வந்து மரத்தை போல் இருப்பான் என்று போடப்பட்டிருக்குது. மரம் சும்மா சாதாரண ஒரு செடி கிடையாது, மரத்தைன்னா எப்படிப்பட்ட மரம்? நீர்க்கால்களின் ஓரம் இடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்படிப்பட்ட மரமா நீங்கள்? இலையுதிராது இருக்கிற மரம். ஏன் இலையுதிரலைன்னா அந்த வேர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே
நீரூற்றண்டையிலேயே நாட்டப்பட்டதாக இருக்கிறதுனால அது எப்போதுமே கனி கொடுக்கின்ற ஒரு மரமாக இருக்கின்ற, இலையுதிராது இருக்கிற மரமாக இருக்குது. மரம் ஏன் சாயிறது கிடையாது பாருங்கள். இந்த சில கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா ஆற்று ஓரத்தில் இருக்க தென்னை மரம் பாருங்கள், அழகாக அப்படியே தண்ணியில் அப்படியே நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். நம்ம நினைப்போம் எப்படி அது கீழே நம்ம ஊர் பக்கம் எடுத்து பாருங்கள், சில மரம் அப்படியே சாயிற மாதிரி இருக்கும், சில மரம்லாம் பெரிய காற்றுல சாஞ்சி போயிடும். ஆனால் இந்த தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே பக்கத்தில் போயிருக்கும், அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். என்ன சொல்ல வரேன்னா, அதோடைய வேர் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பலம் உள்ளதாக காணப்படுகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை கூட கர்த்தருக்குள்ளாக நாம் வேரூன்ற வேண்டும். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் போதும், ஏதோ பண்டிகை நாட்களில் சர்ச்சுக்கு வந்தால் போதும் என்று அப்படிப்பட்ட மனநிலை கிடையாது. ஒவ்வொரு நாளும் எல்லா நாட்களுமே நாம் கர்த்தருக்குள்ளாக வேரூன்ற வேண்டும். எந்த அளவுக்கு வேரூன்றணும் அதை பற்றி தான் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. சில நேரத்தில் பாருங்கள், மக்கள் பாருங்கள் முதல் வசனத்தை ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதே, பாவிகளுடைய வழி நில்லாதே, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராது. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பாருங்கள் எதை அதிகமாக எம்பசைஸ் பண்ணாங்கன்னா வலியுறுத்தினார்ன்றான். இப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை படி செய்யாதப்பா, நீ எதுக்கு அவன் ஆலோசனை கேட்குற, நீ எதுக்கு அவன் பின்னாடி போகிற, அந்த இடத்துல போய் அவன் உட்கார்ற, அவனுடைய வழியில் ஏன் போகிற, இதில் தான் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள். உண்மையை சொல்கிறேன் இல்லைங்களா? ஆனால் நம்ம தப்புன்னு சொல்கிறோமா? தப்பு கிடையாது, அது கரெக்டு தான். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாதா? எஸ். பாவிகளுடைய வெளியே நிற்கக்கூடாதா? ஆமாம். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாதா? ஆமாம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இதை விட்டுடுறோம். எதை விட்டுறோம்? அதில் தான் ஃபோக்கஸ், அதில் தான் நம்முடைய எண்ணங்களாக இருந்துச்சு, அதில் கரெக்டாக இருந்தோம். ஐயோ துன்மா இருக்கனா, இவன் துன்மா இருக்கனா, அவன் துன்மா இருக்கனா, நம்ம வீட்டில் இருக்கிற துன்மா இருக்கனா, நம்ம குடு வேலை செய்கிறவங்க துன்மா இருக்கனா, இதுலேயே கவனம் செலுத்திக்கிட்டோம், அதில் தியானமாக இருந்தோம். எவன் பாவி, எவன் பரியாசக்காரன், இதில் தான் ரொம்ப தியானமாக இருந்தோம். இதுதான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் பரியாசக்காரனா, அவன் பாவியா, அவன் வழியில் போயிடக்கூடாது, இவன் இந்த இடத்துல உட்காந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை தான் நம்ம அதிகமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அதை பண்ணணும். இன்னொரு காரியம் இருக்குது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சபை என்ன பண்ணுச்சு? 1ஆம் வசனத்தை செஞ்சிச்சு, 2ஆம் வசனத்தை செய்யாமல் போயிடுச்சு. இன்றைக்கும் சில சபைகளில் இருக்கிறாங்க முதல் வசனத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறாங்க. நல்லது, ரொம்ப நல்லது. அதே போல் அதை காட்டிலும் இன்னொரு காரியத்தில் கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும். எதுலன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் சொல்கிறேன், நன்மையானது வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஓடி போயிடும். நான் இதை விசுவாசிக்கிறேன். நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இந்த துன்மார்க்கிறது, இந்த பாவி பரியாசக்காரன்ற அதை பற்றி சிந்திக்க வேண்டிய இடமே இல்லாது. நம்ம இதில் நேரம் அதிக செலுத்த நம்முடைய லைன்லாம் இந்த லைனில் போயிடும், நீதிமான்களுடைய வழியில் போக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் கவனம் செலுத்தி சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது அந்த பாவத்தில், இந்த துன்மார்க்கர் பாவி பரியாசம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பாவத்தில் விழுந்து போகிற ஆட்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். அதில் கவனம் செலுத்தி அதை ஃபாலோ பண்ண முடியாமல் அந்த லைனில் போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சங்கீத புத்தகம் 63க்கு போவோம். சங்கீத புத்தகம் 63 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எங்கள் மைக் எங்கப்பா உங்களுக்கு? கவனிங்க, என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தி ஆகும். ஆத்துமா எப்படி திருப்தி ஆகும்னா, கொழுப்பையும் நினத்தையும் உண்டது போல திருப்தி ஆகணும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். சொல்லுங்க, தியானம். தியானிக்கணும் எப்போதும். அவர் நினைவு, அவர் யோசனை. தியானம்னா அப்படியே சமணங்கள் போட்டுட்டு அப்படியே ரெண்டு கையை கீழே விரித்து விட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி ஒரே காரியத்தை ஹம் பண்ணுறது கிடையாது. தேவனை பற்றி யோசிக்கிறது, தேவனை பற்றி நினைக்கிறது, தேவனை பற்றி அடிக்கடி வாயில் உச்சரிக்கின்ற ஒரு காரியம். அப்போ என்ன ஆத்துமா திருப்தியாகும் பாருங்கள். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் நான் படிக்கிற 2ஆம் வசனம். நீங்கள் அப்பமல்லாததற்காகவும் பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் எனக்கு
கவனமாய் செவி கொடுத்து. அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்போ ஏன் இப்படி சொல்கிறாரு? கவனமாக செவி கொடுக்கறது கிடையாது. இது 10 1 11 இதை நம்ம எடுத்துக்கிறோம், அப்படி கிடையாது. கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். எதை பற்றி பேசுகிறாரு? சாப்பாட்டை பற்றி பேசுகிறாரா? கிடையாது. எண்ணங்களை பற்றி. ஆத்துமா, மைண்டு, நம்முடைய எண்ணங்கள் கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக வேண்டும் என்றால் நலமானதை சாப்பிடுங்கள். நலமானது நல்ல விஷயங்கள், தேவனை பற்றி நல்ல விஷயங்களால் உங்கள் மனதை நிரப்புங்கள். ஆமென். பக்கம் சொல்லுங்க, தேவனை பற்றிய நல் விசேஷங்களால் உங்கள் மனதை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் சிந்தைகளை நிரப்புங்கள். ஆமென். தேவனை பற்றி நல்ல காரியத்தை யோசிக்கணும், நல்லது நினைக்கணும். இல்லைங்க கர்த்தர் இப்படி பண்ணிடுவாருங்க, கர்த்தர் அப்படி செஞ்சிருவாருங்க, கர்த்தர் அடிச்சிருவாருங்க, கர்த்தர் வந்து சபிச்சிருவாருங்க, கர்த்தர் இப்படி பண்ணிடுவாருங்க, கர்த்தர் அப்படி பண்ணிடுவாருங்க. இல்லைங்க, அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வேத பண்டிதர் இப்படியே சொன்னார், கர்த்தருக்கு தீமை செய்ய தெரியாது, அப்படியே சொல்கிறார். நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தை. அவருக்கு தப்பு பண்ண தெரியாதுப்பா, கர்த்தருக்கு தப்பு பண்ண, கர்த்தருக்கு தீமை செய்ய, கர்த்தருக்கு தீங்கு செய்ய தெரியாது, அப்படியே சொல்கிறார். நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்க. திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணி கேட்டிருந்தேன். கர்த்தருக்கு தப்பு செய்ய, தீமை பண்ண தெரியாது. உண்மைதான். தீமையை பார்க்காது சுத்த கண்ணர் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்போ தேவனை பற்றி நல்ல எண்ணங்கள் நினைக்கணும். கர்த்தர் வந்து இந்த 2 கட்டாலும், அதாவது நல்லதும் பண்ணுவாருங்க கெட்டதும் பண்ணுவாருங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில பேர் பாருங்கள் கெட்டது பண்ணுவாருன்னா அதில் குறியாக இருக்கிறாங்க. சில பேர் பாருங்கள் நம்மளை போகிற கிறிஸ்தவம் நல்லதும் பண்ணுவாருங்க, அவர் கெட்டதும் பண்ணுவாருங்க அப்படின்னு. அது கூட அப்படி கூட போயிடக்கூடாது. அது பேராபத்து. கர்த்தரை பற்றி கெட்டது நினைக்கிறவன் விட அதிக ஆபத்தானது கர்த்தர் நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் நினைக்கிறான் பாரு, அது ரொம்ப ஆபத்தானது. நான் சொல்கிறேன், முதல் லைன்லையும் நான் நிற்க விரும்பல, செகண்ட் லைனில் நிற்க விரும்பல. இன்னொரு லைன் இருக்குது, காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் மட்டும்தான், அவருக்கு தப்பு பண்ண தெரியாது, தீமை செய்ய தெரியாது, நல்லது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் படுக்கும்போது, சங்கீதம் 63 சொல்கிறார் இல்லையா, நான் படுக்கும்போது, நான் படுத்திருக்கும்போது சொல்கிறாரு, நான் ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். தேவனை பற்றி எப்போதும் நினைங்க, அவரை பற்றி நினைச்சிங்க. சில பேர் பாருங்கள் படுக்கும்போது கூட பாருங்கள் கர்த்தரை பற்றி நினைக்கிறது கிடையாது. படுக்கும்போதெல்லாம் பாருங்கள் செல்ஃபோனையே நோண்டிக்கிட்டு செல்ஃபோன்லேயே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறது வந்து. இது எவ்வளோ பெரிய இன்றைக்கி பெரிய டேஞ்சர், மக்களுக்கு பெரிய ஆபத்தில் மக்கள் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சங்கீதக்காரர்லாம் அந்த காலகட்டத்தில் படுக்கையில் எப்படி நினச்சிருக்கு, கர்த்தரை பற்றி ராஜாமங்கள் உண்மை நினைக்கின்றேன். நைட் நேரத்தில் திடீர்னு எழுந்திருக்கும் போது எதை பற்றி நினைப்பு வருது உங்களுக்கு? ஹலோ, நைட்டில் திடீர்னு எழுந்திருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்ன நினைக்கிறீங்க அந்த நேரத்தில்? அதுதான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நைட்டு எழுந்திரிச்சோடனே முதல்ல என்ன நினைக்கிறீங்க? நைட் நேரத்தில் முழிப்பு வருதா நைட் நேரத்தில்? என்னங்க இல்லைங்க பாஸ், நான்லாம் 10 மணிக்கு படுத்தேன்னா காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். அப்படி நான் அந்த ஆட்களை பற்றி சொல்லலை. ஒருவேளை நைட்டு ராஜாமத்தில் முழிப்பு வந்தால் கூட அந்த நேரத்தில் முதல்ல உங்களுக்கு ஞாபகமாக இருப்பது யார், என்ன? ஆமென். நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் கர்த்தருக்கு. நைட்டு எழுந்திருக்கும் போது கூட அவரை பற்றி பேசிகிட்டே எழுந்திருப்போம் பாருங்கள். இது எப்படி நடக்குன்னு தெரியாது. டக்குன்னு எழுந்திரிச்சா கூட அவரை பற்றியே பேசிகிட்டே கனவுலையும் ஓடிட்டு இருக்கும் பாருங்க. கனவு கண்டுக்கிட்டே அப்படி எழுந்திருப்பேன், அவரை பற்றி நினச்சிட்டு அப்படி பேசிட்டு பாத்ரூம் போயிட்டு வருவோம் பாருங்கள். வந்து நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்வு. நீங்கள் என்ன நைட் நேரத்தில் எழுந்திரிச்சா என்ன நினைக்கிறீங்க? சில பேரும் ஓடிட்டு ஓடியாருவாங்க பார்த்துறீங்களா? ஏன் ஏதோ காற்று கருப்பு அடிச்சிடணுன்னு. சில பேர் எதுக்கு தோத்திரம் போகிறான்னு தெரியும். தோத்திரம் அந்த தோத்திரம் உண்மையான தோத்திரமா பயத்தின் தோத்திரமா? சில பேர் பயத்திலையும் கத்திர தோத்திரம்னு பாருங்க. எங்கேருந்து வருது? பயத்தால் நிரம்பி வருவது என்பது வேறு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை குறித்த நன்றி உணர்வில், கர்த்தரை பற்றி நல்ல வெளிப்பாட்டிலேருந்து வருது பாருங்க, அந்த உணர்வு என்பது வேறு. ஆமென். அதுதான் படுக்கும்போது உம்முடைய தயவை நினைக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய காருண்யத்தை நினைக்கிற ஆண்டவர். நீங்கள் சொன்னீங்களே, உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குன்னு இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா ஆண்டவரே. ஆமென். நான் சொல்கிறேங்களா, உங்களை பெரிய ஆளாக்கி இருக்குதோ இல்லையா என்னையே நிறைய விஷயத்தில், நான் சொல்கிறேன் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பயங்கரமாக கிரியை பண்ணிகிட்டு இருக்குது, இன்னும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமென். படிப்பு 119 சங்கீதம் போவோம், 119 போவோம்.
எந்த அளவுக்கு அவருக்குள்ளே வேறுன்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்வது என்பது சகஜமாக போயிடும், சாதாரணமான ஒரு விஷயமாக போயிடும், ஒரு ஈஸியான ஒரு காரியமாக போயிடும். 119ஆம் சங்கீதம் போய்க்குங்க. ஒரு சில வசனத்தை நான் படிக்கிறேன். 14ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை முதலாவது படிக்கிறேன், அப்புறம் 16 படிக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல, எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியிலே களி கூறுகிறேன். 16 உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆமென். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன சொல்ற? 119ஆம் சங்கீதம் எதை பற்றி பேசப்பட்டிருக்குது? தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தைக்கு பல வார்த்தைகளை அடைமொழிகள்லாம் கொடுத்து பேசப்பட்டிருக்குது. இந்த இடத்துல உமது பிரமாணம் என்று சொல்கிறதுனால நீ தப்பாக நினச்சிடக்கூடாது, அது பைபிள், தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசப்பட்ட ஒரு காரியம். தேவனுடைய வசனத்தை சாட்சி என்றும், தேவனுடைய வசனத்தை வழி என்றும், தேவனுடைய வசனத்தை சத்தியம் என்றும், தேவனுடைய வசனத்தை பிரமாணம் என்றும் இந்த சங்கீதம் 119 முழுவதும் நீங்கள் 119 நீங்கள் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன ஒரு வீட்டு பாடத்தை வச்சு எழுதி பாருங்கள். ஒவ்வொரு வசனத்துலேயும் தேவனுடைய வார்த்தை குறித்து அப்படியே எழுதலாம். முதல் வசனம் போடப்பட்டிருக்குதுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பெயர் போட்டிருக்குது? ஒரு 8 வசனம் மட்டும் படிங்க பாருங்க. முதல்ல என்ன படிங்க? உம்முடைய கர்த்தருடைய வேதத்தின், வேதன் வந்திருக்குதா? அடுத்தது கர்த்தருடைய வேதத்துக்கு அடுத்த வசனம் என்ன மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது? சாட்சிகளை கை கொள்ளுகிறது. மூன்றாவது, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகள், வழிகள் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை வேதம். 4 உமது கட்டளைகள், கட்டளைகள் என்பது என்ன? வேதம். அடுத்தது உமது பிரமாணங்கள், பிரமாணங்கள் என்பது என்ன? வேதம். 6 நான் உம்முடைய கற்பனை, கற்பனை என்பது என்ன? வேதம். 7 உம்முடைய நீதி, உம்முடைய நீதி என்பது என்ன? வேதம். 8 உமது பிரமாணங்கள். இப்படியே இந்த 119ஆவது சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து வேதத்துக்கு என்னென்ன டெஃபினேஷன் கொடுக்குன்னு எழுதுறத ஈஸியாக அதுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய வெளிப்பாடு உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தையை பற்றிய வெளிச்சம் நிறைய வர ஆரம்பிக்கும். 23ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க, அதில் 23 படிக்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அதாவது சில பேர்லாம் பாருங்க, யாரு எவரு எனக்கு தீமை பண்ணா அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க, பார்த்துறீங்களா? ஹலோ, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தையும் இன்னைக்கு இருக்கிற உலகத்தை எடுத்து பாருங்க, யார் அவனுக்கு விரோதி, விரோதிகள்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. எனக்கு யார் தீமை பண்ணுறா, எனக்கு யார் செய்வனை பண்ணுறா, எனக்கு யார் பிளீஸ், கரெக்டாக எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அவன் தான் எனக்கு ஏதோ பண்ணியிருக்கிறான் போல. ஹலோ, யார் சொல்கிறதுங்க? நம்ம கிறிஸ்தவாட்கள் சொல்லுவாங்க. ஒருவேளை இவங்க பண்ணியிருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க பண்ணியிருப்பார்களோ, அதே தியானமாக இருக்குது. சங்கீதக்காரன் சொல்றாரு, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். அவங்க நிறைய என்னமோ பேசுறாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்றேன். இந்த உலகம் ரொம்ப நல்ல உலகம்லாம் கிடையாது. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிசாசு நிறைந்த உலகம், விரோதிகள் நிறைந்த உலகம், துரோகிகள் நிறைந்த உலகம், கெட்டவர்கள் நிறைந்த உலகம். நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? உலகத்தில் எந்த பக்கம் போனாலும் எல்லா குடும்பத்தையும் எடுத்துங்க சொல்லுவாங்க. சில பேர் கிறிஸ்தவத்தை சொன்னாங்க, ஐயா பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவனுக்கு அவன் வீட்டாரே சத்துருன்னு போடப்பட்டிருக்கு. என் வீட்லேயே நிறையா சத்துரு இருக்கிறான் ஐயா. சில பேருக்கு வீட்லேயே குடும்பத்தில், எங்கள் வீட்டில் உடனே வீட்டில் போய் சொல்லி யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி சண்டைக்கு வந்தாங்க. ஆமாம், இது உங்களுக்குள்ளே சீக்ரெட்டாக வச்சுக்கிங்க. நிறைய பேருக்கு வீட்டில் நிறைய என்ன பண்ணுறாங்க, வீட்டில் நிறைய என்ன இருக்குதுங்க, பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் நிர்வாகம் பொறுப்பல்ல. சில விஷயத்தெல்லாம் அடக்கி வாசிக்கணும். சத்துருன்னு சொன்ன வீட்டில் போய் டே பிசாசு, இதுதான் வீட்டில் போய் சைத்தான் சைத்தான் சைத்தான்றது அப்படி சொல்லாதீங்க, புரியுதுங்களா? பைபிளில் நமக்கு விரோதமாக இருக்குதான் அந்த பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஒழிய சாத்தான் கிடையாது. அதுக்கு பேர் சத்ருவா. நமக்கு விரோதமாக நம்ம கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல, எந்த பக்கம் எல்லா இடத்தையும் எடுத்துக்கிங்க. நீ மக்கள் ஏன் ரொம்ப துக்கத்துலையும் ஏன் வருத்தத்துலையும் ஏன் பாடுகள் இருக்கான்னு தெரியுங்களா? வெளியே ஒருத்தன் பிரச்சனை பண்ணால் பிரச்சனை, அவன் கூட இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால தான் வருத்தத்தில் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி ஏன் மக்கள் வருத்தம், இன்றைக்கி ஏன் மக்களுக்கு துக்கம், மக்களுக்கு ஏன் பிரச்சனை? வேறு யாரோ பண்ணால் கூட சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, யாரோ பண்ணால் கூட பிரச்சனை இல்லைங்க, என் வீட்டில் பண்ணிட்டாங்க, என் வீட்டில் நடந்துருச்சு, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க.
இப்படி யோசிக்கிறாங்க. என்னை அழிக்கிறதுக்கு, என்னை கீழே தள்ளுறதுக்கு, என்னுடைய உயர்வை தடுக்கிறதுக்கு, என்னுடைய சுகத்தை தடுக்கிறதுக்கு என் கூட இருக்கிறவங்க இப்படி சில விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு போது சரி கவனமாக கேளுங்க. இனிமேல் நம்முடைய வேலை என்னென்னா, யார் உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்றத யோசிக்கிறத காட்டிலும் நம்ம சங்கீதக்காரன் அவர் என்ன ஒரு வழியை சொல்கிறார். அவர் தெரிஞ்சிருச்சு நிறைய பேர் சில காரியம் பண்ணுறான், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். நான் சொல்கிறேன், பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி என்ன தெரியுங்களா, மற்றவன் என்ன செய்கிறான்றது யோசிச்சுக்கிறத காட்டிலும் கடவுள் என்ன வச்சுருக்கிறான்னு தியானிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெற்றுக்கொள்கிறதெல்லாம். அடுத்த 28ஆம் வசனம் 78 78 அகங்காரிகள் படிப்போம். அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். கவனிச்சிங்களா, விரோதிகளை தியானிச்சுட்டு இருக்கல, உமது கட்டளைகளை தியானிப்பேன். பிளான், அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு தீர்மானம் சங்கீதக்காரனுக்கு இருந்துச்சு பாருங்க. யார் எவரோ எப்படி, அவன் எப்படிப்பட்டவனாங்க, நான் எப்படிப்பட்டவனாங்க, நான் உங்களுடைய வசனத்தை, உங்களுடைய கட்டளைகளை தியானிப்பேன். 97ஆம் வசனத்துக்கு போவோம். அதிலே 97 படிக்கிறோம், செய்து படிப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஆமென் சொல்றாரு. டெய்லி நாள் முழுதும்னா யோசிச்சு பாருங்க, சங்கீதக்காரன் தேவனுடைய வேதத்தில் எந்த அளவுக்கு பிரியமாக இருந்திருப்பார். சொல்றாரு, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். அருமை விசுவாசிகளே, நீங்கள் கூட எதில் தியானமாக இருக்கிறீங்களோ இல்லையோ, எதில் பிரியமாக இருக்கிறீங்களோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருங்கள். நாள் முழுதும் அது என் தியானம். அப்பன்னா இந்த மனுஷன் எதை பற்றி பேசுகிறாரு? அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வேதம் என்று எதை வைத்திருந்தார்கள்? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாம், உபாகம், இந்த 5 புஸ்தகத்தை வச்சு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே தியானமாக இருந்திருக்கிறாங்க, அதுவே யோசனையாக இருந்திருக்கிறாங்க, அதுவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துச்சு? 98ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. 98 நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, நான் உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறதுனால என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவர் ஆக்குகிறீர். ஆமென். கவனமாக கேளுங்க. எந்த ஒரு ஆள் தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிறாங்களோ, இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களை எதிரிகள்னு சொல்கிறீங்களோ, உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே, நான் சொல்கிறேன், அவங்க எல்லார காட்டிலும் அதிக ஞானத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். அவங்க ஆச்சரியப்படுவாங்க, உனக்கு எப்படிப்பா இவ்வளோ ஞானம் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குதே, நீ அப்படி பேசுகிற, நீயா எப்படி? ஒன்றும் இல்லைங்க, இந்த வேதத்தில் மட்டும் நீங்கள் தியானமாக இருந்து பாருங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கல்விமான்கள், ஞானவான்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் நீங்கள் தான் பெரிய ஆளாக இருப்பீங்க. அவ்வளோ பவர் இந்த வார்த்தைக்கு இருக்குது. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நினைப்பா, நீயா இப்படி இருக்கிற, ஒன்று இப்படிலாம் நினச்சேன், இப்படி ஆகிட்டியே அப்படின்லாம் உலகம் உங்களை பார்த்து பேசும். ஏன்னா வேதத்தில் தியானமாக இருக்கிறவர்கள் சத்துருக்கள், அவங்க விரோதிகளை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமென். என்னென்ன பிரச்சனைலாம் வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஞானம் நமக்கு, சத்துருக்கு இருக்காது, நமக்கு இருக்கும். இந்த பிரச்சனை எப்படி வெளியே வர்றது? நீ சில பேர்லாம் பிரச்சனைக்குள்ளே வாழ்ந்து பிரச்சனைக்குள்ளேயே இருந்து பிரச்சனைக்குள்ளேயே செத்து போயிடுறாங்க. நம்ம அப்படி கிடையாது. அந்த பிரச்சனை எப்படி வெளியே வரக்கூடிய வழிகளை வேதத்தில் தியானமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். வேதம் கற்றுக் கொடுக்குது. வேதத்தில் தியானமாக இருக்கும் பல வழிகளை கற்றுக் கொடுக்குறது. வேதத்தில் தியானமாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி பிரச்சனைக்குள்ளே மாட்டினாங்க, அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அந்த ரூட்டு, அந்த வழி, அந்த கோட்பாடுகள், அந்த வழிமுறைகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? வேதத்தில் தியானமாக இருக்கும்போது இது இந்த உலகத்தில் எந்த சத்துருவுக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்பாட்டை கடவுள் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். 99ஆம் வசனம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால். சாட்சினா என்ன? வேதம். உம்முடைய வேதமின் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். என்ன சொல்கிறாரு? போதித்தவர்களை விட. எங்கே போய் வைக்கிறாரு பாருங்க. உனக்கு டீச் பண்ணுற ஆட்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை விட ஞானியாவது அது வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆமென். நானே பாருங்கள், இப்போ உள்ளே போக போக எனக்கு நான் ரொம்ப ஞானி ஆகிட்டு வரேன்.
தேவனுடைய வார்த்தைகள் உள்ள போக 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 ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு காரியத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னை சிலது என்னையே என்னாலே நம்ப முடியல. எனக்கா இப்படிப்பட்ட ரெவலேஷன்லாம் வெளிப்பாடெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வேதத்தில் தியானமாக இருக்கும்போது நீங்கள் இந்த உலகத்தில் யார் யார் போதிப்பவர்கள்னு சொன்னால் உங்களுக்கு யார் யாரெல்லாம் டீச் பண்ணுறாங்களோ அவர்களை காட்டிலும் நீங்கள் மேலிடத்தில் இருப்பீர்கள் என்பது பற்றி போடப்பட்டிருக்குது. ஆமென். சில பேர்லாம் பாருங்கள், சிலருடைய ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, பாஸ்டர் என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க. நான் சின்ன பையனாக இருக்கிறதுனால, நான் வாலிபனாக இருக்கிறதுனால யாருமே என் வார்த்தையை கேட்க மாட்டேன்றாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா? இன்றைக்கி சில பேருடைய ஆதங்கம் அதுவாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சொல்கிறேன், வாலிபர்களாக இருக்கலாம், வேதத்தில் தியானமாக இருந்து பாருங்கள். யாரெல்லாம் பெரிய ஆள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மேலே ஞானத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை நிறுத்தி வைப்பார். இன்னும் சொல்லப்போனால் 100 முதியோர்களை காட்டிலும் மிகப்பெரிய ஞானம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆகவே நம்ம வாலிப வயதை அலட்சியம் செய்கிறோமா? கிடையாது. ஏன்னா வயோதிபர்கள்ட்ட ஞானம் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறதுன்னு பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆனால் வயதானவர்கள்ட்ட அனுபவம் இருக்குது, வயதான ஞானம் இருக்குது. அதை விட நம் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது அவர்களை விட ஏராளமான ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பவர் வார்த்தையில் இருக்குது பாருங்கள். இதில் தியானமாக இருக்கும்போது பாருங்கள், நம்ம யாரெல்லாம் பெரிய ஆளுங்களோ அவருக்கு மேலே கடவுள் நம்மளை போய் நிப்பாட்டுறாராம் பாருங்க. எங்கே இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன பண்ணணும்? ஏமாற்றணுமா? காலவாரி விடணுமா? அதெல்லாம் கிடையாது. சிம்பிள் வே. தேவனுடைய வசனத்தில் தியானமாக இருந்து பாருங்கள். அவர் சொல்கிறார், சத்துருவை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக்குறாராம், போதித்தவர்கள் எல்லாரை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக்குறாராம். 100வது வசனம், உடைய கட்டளை கை கொண்டிருக்கக்கூடிய முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். விஷயம் பார்த்தீங்களா? நீங்கள் ஞானம் உள்ளவனாகிறதுக்கு ரொம்ப வயசானாதான் ஞானம் கிடைக்கணும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, வயசாக தாங்க முக்தி அடைய முடியும் அப்படின்னுவாங்க. இல்லை, நீங்கள் சின்னவங்களாக இருக்கும்போது, வாலிபர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும் தியானமாக இருந்து பாருங்கள். சத்துரு, போதித்தவர்கள், முதியோர்கள் எல்லார்களை விட ஞானம் உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். அது சும்மா சாதாரணமான விஷயமா எடுத்துக்காதீங்க. வேறுன்ற தியானமாக இருக்கும். தியானம் பண்ண நீங்கள் வேறுன்ற ஆரம்பிக்கிறீங்க. கடவுளுக்குள்ளே வேறுன்ற ஆரம்பிக்கிறீர்கள். தியானம் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஞானம் சொல்கிறது நீ ஸ்கூலில் எடுக்கிறாங்க பாருங்கள், என்னதுங்க அதுங்க யோகாவை பற்றி பேசிட்டு இருக்கல. புரியுதுங்களா? ஸ்கூலில் யோகா அதெல்லாம் வேறு, அதெல்லாம் விக்கிரகங்களை மையமாக வச்சு பண்ணப்படுற காரியங்கள். அதில் போய் விழுந்துடாதீங்க. அந்த யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் போடப்பட்டிருக்கு. பிள்ளைகளுக்கு கூட பாருங்கள், ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதப்பா, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடு. இது முக்கியம். அந்த யோகா இல்லை, இந்த வாசனத்தில் தியானமாக இருந்து பாரு. நீ யாரெல்லாம் நீ டாப்புன்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்புக்கு மேலே ஒன்னே கர்த்தர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுவார். ஆமென். பவர் எங்கே இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கும்போது. ஆமென். சும்மா ஏதோ இன்றைக்கி ஒரு கேலண்டரில் ஒரு வசனம் படித்து போகிறது மட்டும் கிடையாதுங்க. போகும்போது வருமா அதே நினைவா, அதே யோசனையா, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி செய்வார், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி நடக்கும், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி மாறும், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும், நான் பார்ப்பேன். தேவன் சொல்லிட்டார், கண்டிப்பாக அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறும். ஆமென். 3வது காரியம், முதல் காரியம் என்ன? விதைத்து கொண்டு இருக்க வேண்டும். 2வது காரியம் என்ன? வேரூன்ற வேண்டும். 3வது காரியம் என்ன? தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். விதைக்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பெறுவதற்கு சும்மா முடியாது. பெற்றுக்கொள்ள ஒரு அறுவடை வேண்டுமென்றால் அறுவடைக்கு தேவையானது விதைப்பு. அப்புறம் அந்த விதை எந்த அளவுக்கு வேறுன்றது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது, அந்த விதைக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். செழிப்பிற்கான வேத வசனத்தை நாம் கேட்கும்போது, ஆசீர்வாதத்திற்கான வேத வசனங்களை கேட்கும்போது திரும்ப என்ன பண்ண வேண்டும்? தண்ணீர் பாய்ச்சுவது என்பது என்ன? தேவனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப அறிக்கை செய்வது. நம்ம அறிக்கை செய்யும்போது நடக்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிரச்சனை கஷ்டத்துக்கு இடமில்லாத அளவுக்கு போய்விடும். இந்த பூமியில் இருந்தாலும் வறுமை இருந்தாலும் பஞ்சம் இருந்தாலும் நீங்கள் இந்த பூமியில் சிறந்தவர்களாக மாறுவீர்கள். தேவனுடைய வசனத்தை பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கொடுக்கும்போதும் வார்த்தையை பேசணும், கொடுத்த பிறகும் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும். அதை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? வசனத்தை அறிக்கை பண்ணுறோம். எத்தனை பேர் உணர்ந்து பண்ணுறீங்க?
வருத்தம் என்ன தெரியுங்களா? ஏதோ சும்மா கொடுக்குறது முடியும், ஏதோ சும்மா மந்திரம் சொல்கிறாரு போல, எல்லாம் மந்திரம் மாதிரி நினச்சிக்கிறாங்க. கொடுங்களா அப்பளும் கொடுக்கப்படும், மம்மி குளிக்கிறதுலாம் நான் மக்கள் மந்திரம் இல்லைங்க. அதை நீங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசணுன்றதுக்காக அந்த வார்த்தை அதை உள்ளே போகணும். ஸோ பேசுகிறது மட்டும் இல்லாமல் அது இதயத்துக்கு போகணும். ஒன்றும் இல்லை, உங்களை மனப்பாடமாக தெரிந்த வசனங்களையே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நினச்சி பாருங்கள், அதுவே பெரிய தியானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு போகுங்க. இது தெரிஞ்ச வசனம் நினைக்காதீங்க, அந்த தெரிஞ்ச வசனம் தான் அவ்வளவு தெரியாத, நீங்கள் உங்களுக்கு தெரியாத பல அசாத்தியமான காரியத்தெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ சொல்லணும், இந்த விதைகள் இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக. ஆமென். வாயில் வார்த்தைகள் மூலமாக அதை பேச வேண்டும். நிறைவு ஏராளம் தாராளம் எனக்கு உண்டு, கர்த்தர் சொல்லியிருக்கிற நிச்சயம் எனக்கு நடக்கும், இவைகள் பெருகட்டும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஆகதான் பாருங்க, விதைத்தால் அறுவடை உண்டு, ஆனால் அந்த விதைக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அந்த விதை வேரூன்ற வேண்டும். ஒன்லி விதைக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுக்கறதுல மட்டும் கவனம் செலுத்தும். கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, வேரூன்றணும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஆமென். சரி, அந்த தண்ணீர் பாய்ச்சறதுக்கு போன வாரத்தில் எடுத்த அதே பகுதிக்கு போக போகிறோம். திரும்பவுமா நிறைய பேர் பாருங்க, அதாவது வேதாகம டீச்சிங்கில் ஒரு முறை இருக்குது. என்ன முறை இருக்குன்னா, அதான் நான் சொல்ல ஃபஸ்ட்டு மென்ஷன் தியரி. நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்கிறேன், கவனிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு மென்ஷன் தியரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இன்னொரு தியரி ஒன்று இருக்குது. என்னென்னா, டேஞ்சர் ஆஃப் ஃபெமிலியாரிட்டின்ற ஒரு தியரி இருக்குது. என்னங்க டேஞ்சர் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா என்னென்னா, நமக்கு அறிமுகமான சில இதுதான் நமக்கு தெரியுமே. நிறைய இடத்துல டேஞ்சர் எங்கே ஆபத்துன்னா, விசுவாசிங்க இதுதான் எனக்கு தெரியுமே, இந்த வசனம் தான் எனக்கு தெரியுமே, இது தெரியாதா? ஆதியிலே தேவன், ஆதியிலே அது தெரியாதா? ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், ஆதியிலே வார்த்தை, இது தெரியாதா? கர்த்தர் என் மெய்ப்பொருளாய் இருக்கிறார், நான், இது எனக்கு தெரியாதா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இதெல்லாம் இப்படிலாம் சில வசனத்தெல்லாம் சொல்லும்போது அநேகருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் எனக்கு தெரியாதுங்களா? ஃபெமிலியரான வசனமாச்சே, சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டு வர வசனமாச்சே. கவனமாக கேளுங்க, அநேக நேரத்தில் இது தெரியாதா, இந்த வசனம் தெரியாதா, இதெல்லாம் படிக்கலையா, படிக்காத ஒரு காரியமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அநேக நேரத்தில் பிசாசு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டேஞ்சரை கொண்டு வர ஒரு காரியமே இதில் தான், ஃபெமிலியாரிட்டியில் தான். தெரிஞ்ச வசனத்தை ஸ்கிப் பண்ண விட்டுருவோம் பாருங்கள். கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தும். போன வாரம் ஒரு வசனத்தை காமிச்சேன், திரும்ப அங்கேயே போயிட்டு அங்கேருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:19. இன்றைக்கும் பிலிப்பியர் 4:19ங்களா? எந்த டைரக்ஷனில் போனாலும் விடுறது கிடையாது, சுற்றி வந்துகிட்டு இருப்போம். ஆனால் அங்கேருந்து சொல்லாத பல மேட்டரை பேசுவோம் பாருங்கள். என் தேவன் 2 வாரத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசணும். இந்த வசனத்தை நீ நினச்சிருப்பீங்க, அவ்வளோ முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க. ஒன்று தெரியுங்களா, ஒவ்வொரு டீச்சிங் நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பேன். கர்த்தர் சொல்ல இது முடிஞ்சிருச்சுன்னு எண்ணத்துக்கு முடிஞ்சிருச்சு, ஆனால் ஏன் அவருடைய தாட்டுக்கு என்ன முடியலப்பா? தெரியுங்களா? எந்த ஒரு தேவனுடைய வார்த்தைக்கும் முடிவு இல்லை, தொடரும். படிக்கிறேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். போன வாரம் சொன்னேன், இந்த வசனம் எல்லாருக்கும் உரியது அல்ல, எல்லாரும் எடுத்து கிளைம் பண்ண முடியாது. இந்த வசனம் யாருக்கு பொருந்தும், இந்த வசனம் யாருக்கு பொருந்தக்கூடியது? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார், என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார், என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். நிறைய பேர் பேசுகிறோம், சொல்கிறோம், அறிக்கை பண்ணுறோம். சிலது யாருக்கு எவருக்கு நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அறிக்கை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கு இதை எழுதி வச்சிருக்கிறாரு? அதுக்கு முன்னாடி 15 படிப்போம். மேலும் பிரிப்பிரே சுவிசேஷத்தில் ஆரம்பித்த மக்கதுனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரமே உடன்பட்டது இல்லாமல் வேறொரு சபை உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாரு? நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, இவங்களை விட வேறு யாரும் கொடுக்கலன்ற ஒரு மென்ஷன் பண்ணுறார். நீங்கள் தான்ப்பா அதிகமாக கொடுத்தீங்கன்னு முன்னாடி அவங்கள காமிக்கிறார். வேறு யாருமே எனக்கு தரல, நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்றார். அப்புறம் நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சல் நீங்கும்படி 2 தரம் அனுப்பினீர்கள். 17 உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள்கிட்ட உதவியை நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி ஊழியக்காரங்க எடுத்தீங்க, எல்லாருமே பாருங்கள் விசுவாசிகளோட உதவியை தான் எதிர்பார்த்து நாடிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏதாவது செய்வாங்க, அவங்க ஏதாவது செய்வாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், மனிதர்கள் மூலமாக தான் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் செய்கிறார். ஆனால் இவங்க மூலமாக பண்ணுவார். நம்முடைய கண்ணை அந்த இடத்துல மட்டும் வைக்க
கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு நம்ம பண்ணுற எல்லா உதவிகளும் மக்களை கொண்டு தான் பண்ணுகிறார். ஆனால் இந்த மக்களை தான் கொண்டு பண்ணுவார்னு பைபிள் போடல. எந்த மக்களை கொண்டு வேணாலும் கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார். எப்படிப்பட்ட வழிகளையும் உங்களுக்கு திறக்க ஆரம்பிப்பார். அன்றைக்கு இடத்துல பாருங்கள், சில பேரும் ஊழியக்காரங்க சொல்ல, உங்களை நம்பி தாங்க ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், உங்களை நம்பி தாங்க வேறு, நீங்கள் ஒன்றும் கொடுக்கலாம், நான் எப்படிங்க ஊழியம் பண்ணுறது? கவனிச்சிங்களா? கர்த்தர் ஒருத்தனை அழைச்சார்னா பைபிளில் போடப்பட்டிருக்கு, நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காக பிச்சை எடுத்து திரிவதில்னு போடப்பட்டிருக்கு. இப்படியே போட்டிருக்கு, அப்பத்துக்காக அலைந்து பிச்சை எடுத்து தெரியாதுன்ற, சாப்பாட்டுக்காக ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுக்காதுன்றார். என்ன சந்ததி? நீதிமானின் சந்ததி. அப்பத்தை சொல்கிறார், நான் அந்த நீதிமானின் சந்ததி ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுத்ததை நான் பார்க்கவே இல்லைப்பா அப்படின்றார். அப்படி என்றால் என்ன? நீதிமான கர்த்தர் கைவிடுறது கிடையவே கிடையாது. எப்படி விடுவார்? விடமாட்டார். நீதிமானே விடுறது இல்லையே. ஊழியக்காரனை விட்டுருவாரா? ஊழியக்காரனை பிச்சை எடுக்க விட்டுருவாரா? கிடையாது. ஆகவே தான் இந்த எண்ணங்களெல்லாம் என்னுடைய சிறு வயதிலேயே மனதில் கொண்டு போய் பதிய ஆரம்பித்தவன். ஊழியம்னா எங்கேயும் போய் நிற்க மாட்டான் ஆண்டவரே, நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் தான் பண்ணணும், எவர்கிட்டையும் நிற்க மாட்டேன், எவர்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் சந்திச்சா சந்திங்க, இல்லைன்னா வேணாம், விட்டுருங்கன்னு நான் இந்த இடத்துல விட்டுருங்கன்னா பக்கத்தில் போய் பிச்சை எடுக்க விடாதீங்க, நான் என்னை எங்கேயோ விட்டுருங்க, என்னைய இங்கேயே உட்கார விட்டுருங்க. ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? கற்று விட மாட்டேன். சொல்கிறேன், நான் உபகாரத்தை நாடில்லை, உங்கள்கிட்ட உதவியை நான் தேடிட்டு இருக்கல, நீங்கள் எதாவது பண்ணுவீங்கன்னு அந்த எதிர்பார்ப்பு இல்லை, நீங்கள் கூட உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் சொல்கிறாரு. உங்கள் கணக்கு, அதாவது பரலோகத்துக்கு நீங்கள் டிடி அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியும். எப்படி? ஊழியக்காரரை கனம் பண்ணுவதன் மூலமாக, ஊழியத்துக்கு உதவி செய்வதன் மூலமாக. 18 எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. என்ன பிரசங்கா இருப்பாருங்க, ஜெயிலில் உட்காந்து சொல்கிறேன், எல்லாம் எனக்கு இருக்குது. இன்றைக்கி சில ஊழியக்காரன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லை. சில பேர்லாம் உண்மையே சொல்கிறேன் பாருங்கள், இருந்துக்கிட்டே இல்லைன்னு வாங்க பாருங்கள். என்னடா இது வாழ்க்கை? நான் உள்ளத்தில் இவரெல்லாம் எதுக்கு ஊழியத்துக்கு வரணும், இவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்து வச்சுக்கிட்டே இல்லைன்னு வாங்க. நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு நாள் அப்படி சொல்கிறது இல்லை. யாராவது கேட்டால் கூட இருக்குதுங்க, இதுக்கு வச்சுருக்கிறேன், அதுக்கு வச்சுருக்கிறேன், பேலன்ஸ் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது, அதை நான் கொடுக்கலாமா அப்படி தான் கேட்பேன் ஒழிய, மற்றபடி என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. உண்மை சொல்லுவேன், என்கிட்ட இருக்குது, இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்குது, இந்த காரியம் இருக்குது, அந்த என்கிட்ட என்னென்னலாம் இருக்குது சொல்லிடுவேன். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் நான் ஃபீல் பண்ணீங்க எடுக்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. என்கிட்ட இவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு வச்சுருக்கேன், அது அதுக்கு வச்சுருக்கிறேன். கவனிச்சிங்களா? இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. சில பேர்லாம் பாருங்கள், வச்சுக்கிட்டே இல்லைன்னு வாங்க பாருங்கள், அதுவும் ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்துடாதீங்க. புரியுதுங்களா? இவர் சொல்கிறார், என்னிடத்தில் எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் கிடைச்சது மட்டும் சொல்ல. அவர் சொல்கிற எல்லாமே எனக்கு பரிபூர்ணம்னா மிச்சம் மீதி இருக்குது, எல்லாம் எக்ஸ்ட்ரா. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்தது எப்படி பார்க்குறாரு? அவர் சுகந்த வாசனையாக, அதாவது ஒரு ஆராதனையாக பார்க்குறார், அதை பலியாக பார்க்குறார். காணிக்கை என்பது என்ன? ஒரு பலி. காணிக்கை என்பது என்ன? அது கடவுளுக்கு செலுத்துகின்ற ஒரு ஆராதனையாக பார்க்கிறார். இப்படி சொல்கிறது தான். இது யாருக்கு பொருந்தும்? இது எவருக்கு பொருந்தும் சொல்கிறாருன்னா, கொடுக்கிற மக்களாகிய பிலிப்பியருக்கு பொருந்தக்கூடியது. ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு ஆளா, தேவராஜ்யத்துக்காக விதைக்கிற ஒரு ஆளா, நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த 19ஆம் வசனம் கிளைம் பண்ணலாம். எல்லாரும் கிளைம் பண்ண முடியாது. கொடுக்குற ஆட்கள் கிளைம் பண்ணலாம், விதைக்கிற ஆட்கள் கிளைம் பண்ணலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம், இந்த வசனத்தை யார் சொல்ல முடியும்? யார் கர்த்தருடைய தேவ ராஜ்யத்துக்காக விதைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக சொல்லலாம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம், உகந்த ஆராதனை என்று போடப்பட்டிருக்குது. சொல்கிறாரு, என் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், என் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென். கொடுக்குற உங்களை குறைவோடே வச்சிருக்க மாட்டார். சில பேர்லாம் பாருங்கள், கொடுத்தேன், சில பேர்லாம் உள்ளத்தில் ஒரு வெக்ஸாக இருக்கிறாங்க. இவ்வளோ கொடுத்தங்க, என்னங்க நடந்துச்சு, இவ்வளோ கொடுத்தங்க, என்னங்க ஆச்சு, இவ்வளோ கொடுத்தேன், இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். அது மனதில் கொண்டு போய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அதே அதிகாரத்தில் தான் என்ன சொல்கிறாரு, இந்த காணிக்கை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பிலிப்பு சபை
பவுலுடைய ஊழியங்களை ரொம்ப அதிகமாக தாங்கினதுனால அவர்களை ஒரு சில விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கிறார். ஒரு 4 காரியம் சொல்ல போகிறோம் பாருங்க, ரொம்ப முக்கியம். இந்த 4 காரியம் ரொம்ப முக்கியம். மனதில் விதைக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்கின்றதுக்கு இந்த 4 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா கொடுத்தூரில் பார்த்து சொல்கிறாரு, 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். யாரை பார்த்து சொல்கிறாரு? பிலிப்பு சபையை பார்த்து சொல்கிறார். பிலிப்பு சபை எப்படிப்பட்டது? பவுல் ஜெயிலில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பவுலின் ஊழியத்துக்கு பல தடவை உதவிக்காரம் நீட்டியவர்கள். அப்போ என்ன சொல்கிறாரு? இவங்களை பார்த்து சொல்கிறாரு, கொடுத்தவங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், சந்தோஷமாயிருங்கள். சொல்லுங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாக இருக்குது வேறு, இன்றைக்கி வேறு விதத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. 2 பெக்கு போட்டால் 2 இலை இழுத்தா இருக்கிறாங்க சந்தோஷத்தை அடைகிறவங்களாம் வந்து அதில் சொல்ல. ஆகதான் கரெக்டாக பவுல் எழுதி மொட்டையாக அவர் வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக மக்கள் வேற நினச்சிக்குவோம். ஆகதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். என்ன சொல்கிறாரு? விதைத்தவர்களே, அறுவடை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி சந்தோஷமாயிருங்கள். ஏன் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். ஆமென். பின்னணியை பார்க்கணும். எந்த பின்னணியும் இந்த வார்த்தை வருது? பின்னாடியும் பார்க்கணும், முன்னாடியும் பார்க்கணும். எதுக்காக? விதைத்தவர்களுக்கு சொல்கிறாரு சந்தோஷமாக இருங்கள். ஏன்னா சில பேருக்கு கவலை இருக்கும், இவ்வளோ விதைச்சங்க ஒன்றுமே நடக்கலை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. விதைக்கிறத பற்றி சொல்லும்போது சில விதைகள்லாம் 7 வருஷத்துக்கு பிறப்பாடும் முளை விட்டு எழும்புற சில தாவரங்கள்லாம் இருக்குது. வந்து பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கும் அந்த காரியங்கள்லாம் வந்து. ஆக முதல் காரியம் என்ன பண்ணணும்? சந்தோஷமாயிருங்கள். சொல்லுங்கள், சந்தோஷமாயிருங்கள். புரியுதுங்களா? புலம்பக்கூடாது. இது சந்தோஷமாக இருந்துட்டு புலம்புனீங்கன்னா சந்தோஷத்துக்கு அழகு கிடையாது. நீங்கள் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் சந்தோஷமாகவே யாரெல்லாம் புலம்புறீங்களோ உண்மையை சொல்லப்போனால் அவங்க சந்தோஷமாகவே இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லைங்க, முன்னாடி சந்தோஷமாக இருந்தேன்னா இப்போ புலம்புனா அது கணக்கே கிடையாது. இப்போ சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை, கொஞ்ச நேரம் புலம்பிட்டு கொஞ்ச நேரம் அது கிடையாது. சந்தோஷமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருங்களா, அவ்வளோதான். இந்த இல்லைங்க இப்போ நான் 2 அழுதுட்டுமா, 2 ஒப்பாரி வச்சுக்கிட்டோமா, 2 ஓன்னு கண்ணீர் வடிக்கிட்டோமா, அதெல்லாம் கிடையாது. அடுத்த வசனம் கவனிங்க, 5, 6 வசனம் படிக்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்ற? முதலாவது சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாரு, 2வது கவலைப்படாதீர்கள். பக்கத்தில் பார்த்து கவலைப்படாதீர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவளை பார்த்து சொல்றாரு. கர்த்தரை முதலாவது வைக்கிறவளை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க. நீங்க எது கவலைப்பட்டு இருக்கிறீங்க? நான் கேட்குறேன், பணத்தை பேங்க்கில் போட்டு யாராவது கவலைப்படுவாங்களா? மக்கள்கிட்ட பக்கத்தில் பார்த்து ஒன்றுமே இல்லைங்கன்னு பக்கத்தில் உங்கள் பேங்க்கில் காசு இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு டூப்பு விடலாம். ஆனால் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உண்மையை சொல்ல போங்க, பேங்க்கில் காசு இல்லையான்னு உங்களை பார்த்து கேட்டு பாருங்க. பேங்க்கில் பணம் இருந்துச்சா யாராவது கவலைப்பட்டு இருப்பீங்க? கவலைப்பட மாட்டீங்க. குளிப்பீங்க, சட்டையை மாட்டுவீங்க, வண்டி எடுப்பீங்க, பேங்க் புக்கு எடுப்பீங்க, இல்லை ஏடிஎம் கார்டு ஏதோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண நேராக போவீங்க. அங்கே போய் இருக்கிற மேனேஜர் யார்ட்டையும் அழுவுறதோ கெஞ்சுறதோ கிடையாது. போவீங்க, சலானை ஃபில் பண்ணுவீங்க, கையெழுத்து போடுவீங்க, உள்ளே கொடுப்பீங்க. அவன் பார்ப்பாங்க, வெரிஃபை பண்ணுவோம், உடனே எத்தனை கட்ட வேணால் எடுத்து போட்டுருவாங்க. வந்து எங்கள் பேங்க்கில் பணம் இருந்தால் யாராவது அழுதுகிட்டு இருப்பீங்க? பேங்க் மேனேஜர் போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பீங்க? யாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஆகவே சொல்கிறாரு, உங்கள் அக்கௌண்ட் பரலோகத்தில் உங்கள் கணக்கு பலன் பெருகுகிறது. ஆகவே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஆகவே நான் சொல்கிறேன், விதைத்த நீங்கள் கவலைப்படாதீர்கள். முதல் காரியம், விதைத்த நீங்கள் சந்தோஷமாக இருங்க. விதைத்த நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, எது நடக்க போகுது தெரியலையே, எப்படி முடி போகுதுன்னு தெரியலையே, எப்படி ஆக போகுது தெரியல. எப்படியோ அந்த 2024 பல்ல கடிச்சிட்டு டிசம்பர் வரலாம் வந்துட்டு 2025 எப்படி இருக்க போகுது? நான் சொல்கிறேன், 2025 ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. காமிக்க போகிறோம், நியூ இயரில் காமிக்க போகிறோம் எப்படி சூப்பராக இருக்க போகுது. ஃபீல் பண்ணிலாம் போக 2025 நுழையும் போது ரொம்ப கவலோடு போக வேண்டாம். 2025 எப்படி இருக்கும்? யாராவது போய் தீர்க்க தரிசி போய் கேட்டு சொல்லலாமா? தேவையே கிடையாது. அப்போ எப்படி இருக்கும் சொல்கிறாங்க, வாங்க. ஆமென். 2024 நடத்தினவர் இது இந்த கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்களை பார்த்து சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. 3வது காரியம் அதில் சொல்கிறார்,
உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு? திரும்ப படிக்கிறேன். விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் அத்தை மாமாவுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படியே போட்டிருக்குது. உங்கள் மேனேஜர்கிட்ட தெரியப்படுத்துங்கள், உங்கள் ஓனர்கிட்ட தெரியப்படுத்துங்கள், சிஎம் செல்லுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுங்கள். ஹலோ, அப்படியே போட்டிருக்குது. என்ன போடப்பட்டிருக்குதுங்க? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மக்கள் பண்றதெல்லாம் அறிவீனம். எப்போ பார்த்தாலும் விண்ணப்பங்கள் நம்முடைய என்ன தேவையோ எல்லார்ட்டையும் சொல்லிடுறது. இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, அது தேவை, இதற்கு தேவை இருக்குது. கவனமாக கேளுங்க, ஆபத்தில் இருக்கிறீங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். எந்த நான் சொல்கிறேன், திரும்ப ஒரு காரியம் சொல்கிறேன், எந்த மனுஷனும் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியாது. எந்த மனுஷனும் உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாது. எந்த மனுஷனும் நீங்கள் தேவையை சொன்ன உடனே கட்டுக்கட்டா அள்ளி கொடுக்குற ஆட்கள் கிடையாது. உங்கள் தேவையை நிறைவேற்றக்கூடியவர், உங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர் ஒரே ஒருத்தர் இந்த உலகத்தில் இருப்பார் என்றால் அது தேவனாக தான் முடியும். அவரால் முடியும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் முடியாதது என்று எதுவும் இல்லை. மனசில் கொண்டு போய் பதிய வச்சுக்கணும். ஆகதான் எந்த மனுஷன்டையும் போய் உங்கள் தேவையை சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சதெல்லாம் ஏன்னா எந்த மனுஷன்டையும் என் தேவையை சொல்லி என் தேவையை முழுமையாக நிவர்த்தி ஆக்கின மனுஷன் யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, தேவாதி தேவன். அவர் சந்திச்சிருக்கிறார். இவ்வளவுதான் கிடையாது, அவ்வளவுதான் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டேன், வழியை தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த மனுஷனும் கிடையாது. அவர் நிறைய வச்சிருக்கிறார், ஏராளம் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவர் அல்ல அல்ல குறையாது, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யத்தெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். சொல்றது புரியுங்களா? சந்தோஷமா இருங்க. ரெண்டாவது, கவலைப்படாதீங்க. மூன்றாவது, தேவனுக்கு விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்குமா? 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். மனுஷன் சொன்னீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் தேவையாக இருக்கிறது அவன் எல்லாருக்கும் சொல்லிடுவான். அவன் தெரியுங்களா, இவருக்கு இவ்வளோ தேவை இருக்குதாமே, அவ்வளோ தேவை. உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே போயிடுவான். உங்களை எவ்வளோவுக்கு எவ்வளோ இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கி விட்டுருவாங்க உலகம். ஆனால் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும். ஆகதான் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே விசுவாசத்தினால இயங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போங்க, படிச்சுட்டு திரும்ப இந்த பகுதிக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமத்தைப்படியே கொடுக்க கடவுள் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கிங்க, சந்தோஷம் விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. சந்தோஷத்தோடு உற்சாகம் என்றால் சந்தோஷம், சந்தோஷத்தோடு கொடுங்க, பயத்தில் கொடுக்காதீங்க. நிறைய பேர் பயத்தில் கொடுத்தே ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. பயத்தால் கொடுக்காதீங்க. ஏன் மக்கள் பயத்தில் கொடுக்க ஆரம்பிச்சு? நம்ம ஊழியக்காரங்க பண்ணுற வேலை தான். என்ன பண்ணாங்க? நீங்கள் கொடுக்கலன்னா ஹாஸ்பிட்டலில் கொடுப்ப, நீங்கள் கொடுக்கலன்னா அவன் தூக்கிட்டு போயிடுவான், நீ கொடுக்கலன்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான், இவன் எடுத்துகிட்டு போயிடுவான். பயமுறுத்தியே மக்கள் போகிற லட்சக்கணக்க ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறதுக்கு, கியூவில் நிற்கிறதுக்கு, அங்கே உட்கார்றதுக்கு பேசாமல் காணிக்கையாக கொடுத்துட்டு போ. பயத்தால் இங்கே இருக்கிற யாரும் கொடுக்காதீங்க, விசுவாசத்தில் கொடுங்க. ஆமென். அதுதான் விளைகிற பூமி, பெருக்கமடைய பண்ணுகின்ற ஒரு பூமி. நீ பேங்க்கில் பணம் போடும்போது எடுக்கும்போது, பேங்க்கில் பணம் போட்டு எடுக்கும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தாவே இதை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, இதை எடுக்க வைத்திருந்ததற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. இப்படி வாழ வச்சிருக்கீங்க, அவருக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்குற அதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அதெல்லாம் பெருக ஆரம்பிச்சிடும். 1000 மடங்கு பற்றிலாம் பேசிக்கும்போது யாரு கண்டா 1000 மடங்கு அப்படின்னு வாங்குவாங்க. அதெல்லாம் நம்ம செத்த பிற்பாடு நடக்குங்க. இதெல்லாம்
இதுவா ஷேர் மார்க்கெட்டிங்க. சில ஷேர் மார்க்கெட்லாம் சில பேர்லாம் இருக்கிறது செத்த பிற்பாடு தான் சில பேருக்குலாம் கிடைக்குது. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ உயிரோடு இருக்கும்போது ஷேர்லாம் அவர் கொடுக்க ஆரம்பிப்பார் வந்து. ஆமென். அது எவ்வளவு உங்களால் எண்ணியே பார்க்க 1000 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. எந்த ஷேர்லையும் இப்படி பார்க்க முடியாது. 1000 மடங்குன்னா அது கணக்கே போட முடியாது. அதுக்கு டிஜிட்டே இல்லை, ஜீரோவே கிடையாது. அதுக்கு வந்து ஒன்று போட்டு எத்தனை ஜீரோவோட போயிட்டே இருக்கலாம். அதுதான் ஒரு லிமிட்டில் சொல்கிறார் 1000 மடங்குன்னா. அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஹையஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். அது யாரு கண்டான்னு பேசக்கூடாது, நான் காண்பேன். கர்த்தர் சொல்லிட்டார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பேன். 8ஆம் வசனம் போவோம். அதில் 8, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவ்வளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு வரேன்? எதுக்காக பேசிட்டு வரேன்? பெறுவதற்கு முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னேன்? முதல் பாயிண்ட்டுக்கு போங்க, விதைக்கணும். பெற்றுக்கொள்வதற்கு 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? வேறொன்றுன்னு சொன்னேன். பெற்றுக்கொள்வதற்கு 3வது காரியம் என்ன சொன்னேன்? தியானிக்கணும்னு சொன்னேன். என்னதுங்க? தியானிக்கணும்னு சொன்னேன். 4வது காரியம் என்ன சொன்னேன்? அந்த வேறொன்றுவதற்கு தியானத்தை பற்றி பேசணும். மன்னிக்கவும், முதல் காரியம் விதைப்பு, 2வது காரியம் வேறொன்றுவதற்கு தியானத்தை பற்றி பேசினேன். 3வது தண்ணீர் பாய்ச்சுதல். தண்ணீர் பாய்ச்சல் தான் 4 காரியத்தை பேசிட்டு வரேன். ஓகேங்களா? தண்ணீர் அறிக்கை மட்டும் இல்லை, அந்த வசனம் வந்து யாருக்கு சொல்லுபடி ஆகும்? இந்த 4 காரியம். சந்தோஷமாக இருக்கணும். விதைச்ச உடனே விவசாயம் எடுத்து பாருங்கள். எந்த விவசாயத்தை அழுது பார்த்துருக்கிறீங்களா? இந்த புயல் வெள்ளம் அந்தமாரி வந்தால் மட்டும்தான் அழுவான், மற்ற நேரத்தில் அழவே மாட்டோம். அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அழுது கிடையாது, சந்தோஷமாக இருப்போம். 2வது நான் சொல்கிறேன், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க. 3வது தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். 4வது காரியம், இந்த தண்ணீர் பாய்ச்சலுக்கு 4வது விஷயம் என்னன்னா, சிந்தித்து கொண்டிருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிந்தித்து கொண்டிருங்கள்ல பார்த்தீங்கன்னா, சந்தோஷம், சமாதானம், இதையே அதையே இதில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவ் திங்கிங். படிப்போம் பாருங்கள். உண்மை என்பது என்ன? பாசிட்டிவ். ஒழுக்கம் பாசிட்டிவ். 8வது வசனம், உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதியுள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ். இதெல்லாம் என்னது? முற்போக்கான காரியங்கள். விதைச்ச நீங்கள் முற்போக்கான ஒன்றையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். இதையே சிந்தித்து கொண்டிருங்கள், நல்லதே சிந்தித்து கொண்டிருங்கள். கவனமாக கேளுங்க. மனம் கெட்டதை சிந்திக்கும்படி உருவாக்கப்படவில்லை. இந்த மனம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நல்லதை சிந்திக்கும்படி மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த சரீரம் எது கொடுக்கப்பட்டிருக்குது? நல்லதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் மனம் எது கொடுக்கப்பட்டு? நல்லதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. உங்கள் ஆவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நல்லதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே தீமைக்காக தேவன் உண்டு பண்ணவில்லை. எல்லாமே நன்மைக்காக தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மனம் கூட அப்படிதான். தேவையில்லாத சிந்திப்பதற்காக கர்த்தர் மனதை கடவுள் உருவாக்கி கொடுக்கல. ஆகதான் பவுல் எடுத்து காமிக்கிற, இதையே சிந்திச்சுக்கிட்டு, எது நல்ல விஷயத்தையே சிந்திச்சுக்கிட்டு, எதெல்லாம் உண்மையாக இருக்குது அதை சிந்தி, ஒழுக்கத்தை சிந்தி, நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதையே சிந்தித்து கொண்டு. ஆமென். புரியுதுங்களா? பக்கம் சொல்லுங்க, நல்லதையே சிந்திச்சுக்கிட்டுருங்க. ஆமென். திரும்ப சொல்கிறேன், இந்த 2ம் சிந்திக்கக்கூடாது. நல்லதும் நடக்கும் பிரதர், கெட்டதும் நடக்கும் பிரதர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் நடக்கும். மனுஷனாயிடுச்ச, மனிதனாக பிறந்தால் அதுவும் இதுவும் நடக்கத்தானே செய்யும் அப்படி என்றெல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ணுறது? நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அதெல்லாம் விதி, இயற்கை. அதை வாங்கி தான் ஆகணும். ஹலோ, அது எனக்கு கிடையாதுங்க. அது எனக்குரியது கிடையாது. நான் கடவுள் தேவனுடைய பிள்ளை. என் மீது ஆசீர்வாதம் என்று ஒன்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. பைபிள் போடப்பட்டிருக்கு, வானத்தை பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் மேலே ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கு. நான் எப்படி மற்ற நினைக்க முடியும்? நான் எப்படி மற்ற சிந்திச்சுட்டு இருக்க முடியும்? விதி கிடையாது. என் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆகதான் 3 யோவான் 2 சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். ஆத்தும வாழ்வுக்காக சொல்கிறாரு. உங்கள் ஆத்மா இதில் வாழணும். எதில்? உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதில் வாழ வேண்டும். இதையே சிந்திச்சு கொண்டிருக்கணும். கண்டதை உள்ளே ஏற்றக்கூடாது. உள்ளே கண்ட குப்பையெல்லாம் போயிட்டு அது சிந்திச்சுட்டு கூடாது. பிரச்சனை என்ன தெரியுங்களா? நல்லா கவனமாக கேளுங்க. ஏன் மக்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க தெரியுங்களா? இதில் இதை சிந்திக்கிறது காட்டிலும் வேறு லொட்டு லொஸ்கெலாம் சிந்திச்சுட்டு இருக்கிறது. எதெல்லாம் சிந்திக்கக்கூடாது அதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கிறது. இல்லை இனிமேல் என் தேவன் சொல்கிற இதை மட்டும்தான் சிந்திப்பேன். இதை மீறி வேறு எங்கேயும் நான் செல்வது கிடையாது. குறுக்கு வழியில் கடவுள் வைக்கல, நேரு வழியை கருத்தில் வச்சிருக்கிறார். நேரு வழியாக என்னை நடத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நடத்துவார். அவர் சொல்லிட்டார், நிச்சயம் எனக்கு செய்வார். அப்போ என்ன? தண்ணீர் பாய்ச்சுவதனால் தேவனுடைய வசனத்தை பிடிச்சு கொண்டு நான் விதைச்சிருக்கிறேன், நிச்சயம் நடக்கும். ஆகவே சந்தோஷமாக இருப்பேன், கவலைப்பட மாட்டேன். என் விண்ணப்பத்தங்களை ஸ்தோத்திர, என் வேண்டுதல்களை, என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர்கிட்ட தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். எப்படி? ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டு தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். 4வது, இதையே நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். ஆமாம், சொல்லுங்க, புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்களா? என்ன பார்த்தோம் இன்னைக்கு? முதல்ல பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற பிரமாணம் என்ன? முதலாவது பார்த்தீங்கன்னா விதைத்து கொண்டே இருக்கணும். 2வது வேரூன்ற வேண்டும். வேரூன்றதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்? தியானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாய்ச்சுது. தண்ணீர் பாய்ச்சுவதுக்கு விஷயம், தண்ணீர் பாய்ச்சிட்டு அப்படியே இல்லாமல் தேவனுடைய வசனத்தை அறிக்கை பண்ணும்போது நான் கொடுத்துருக்குறேன், எனக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன போகணும்னா சந்தோஷமாக இருக்கணும், கவலைப்படக்கூடாது. உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் தேவைகளை எல்லாவற்றையுமே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. 4வது, இதையே சிந்திச்சுக்கிட்டுருங்க. நல் விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்லது மட்டுமே சொல்லுங்க. ஒன்லி சொல்லுங்க, ஒன்லி. அதை சொல்ற நன்மையும் கிருபையும் மட்டுமே அவர்களை தொடரும். எழுந்து நிற்போம். தேவன்றிருந்து பெறுவது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப கவனம் முக்கியம். அவர் பைபிள் அடிக்கடி சொல்கிறது, கவனமாயிரு, 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 கவனமாயிருன்னு. கம்முன்னு இரு கிடையாது, கவனமாயிரு. புரியுதுங்களா? முக்கியம். பெற்றுக்கொள்வதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மக்கள் பாருங்கள், விதைப்பதில் ஆர்வம் காட்டுகிறவர்கள், கொடுக்கிறதில் ஆர்வம் காட்டுகிறவர்கள், அதே போல் பெற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். ஆமாம், இதான் முறை. வேறு வழியை கடவுள் வைக்கல. வேறு வழியை வச்சுருந்தா சொல்லலாம், நேரம் தான் இல்லை நமக்கு. வேறு வழியெலாம் கடவுள், இதை தாண்டி வேறு வழி இதுவும் கிடையாது. வேறு வழி நிறைய வச்சுருக்கிறது. இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் உட்காந்து ஃபுல் டே உட்காந்து கேட்பீங்கன்னா சொல்லுங்கள், திரும்ப ஆரம்பிச்சிடுறேன். சில சொல்கிற மைண்ட் வாய்ஸ் நீங்கள் இருப்பீங்களா? முடிச்சோனி வேகத்தில் எங்களா விரட்டி விட்டு கதவை சாத்துறதெல்லாம் குறியாக இருக்கிறீங்களே. அங்கேயும் போய் விதைக்க போகிறோம். அங்கேயும் சும்மா ஊர் சுற்ற போகிறதுங்க. ஊர் சுற்ற போகலிங்க. எங்களால் ஊர் சுற்றுறதுக்கு டைமே கிடையாது, நேரமே இல்லை. புரியுதுங்களா? ஆகவே கேர்ஃபுல். தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ள ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாமே சில ஆவிக்குறி விதிகள் கொஞ்சம் பிசகக்கூடாது. எப்போவுமே பாருங்கள், சொல்கிறாங்க இல்லையா, டிரைவிங்கில் போகும்போது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டால் சுத்தமாக எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். கவனக்குறைவாக இருந்தால் பெரிய பெரிய விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாக ஆரம்பிச்சிடும். ஆகுதான் ரொம்ப சரீர பிரகாரமும் கவனமாக இருக்கும், ஆவிக்குறி ரீதியாகவும் ரொம்ப கவனமான ஒரு வாழ்க்கை முக்கியம். ஆகதான் கவனமாய் செவிகொடு. பைபிளில் படப்படும், கவனமாய் செவிகொடு. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான். ஆமாம். எத்தனை பேர் பணம் விதைத்து கொண்டே இருங்க, சோர்ந்து போகாமல், மனம் தளராமல் என்று ஒரு வார்த்தையை சொன்னேன். வேரூன்றுவதற்கு இதை பற்றி பேசணும், தியானத்தை பற்றி பேசணும், தண்ணீர் பாய்ச்சுவதை பற்றி பேசணும். இந்த பிலிப்பியர் 4:19 நிறைய விஷயங்களை பேசணும். தேவ பிள்ளைகளே, உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் தொடர போகிறோம், நிறைய பேச போகிறோம். பெற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு ஒரு சின்ன கவனக்குறைவாக இருந்தால் கூட நம்ம பெற்றுக்கொள்வதில் அநேக தவறுகள் ஏற்படும் என்பதையும் அடுத்த வாரம் காமிக்க போகிறோம். எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்
எவ்வளோ கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்தை வந்து அடுத்த வாரத்தில் ஒரு சம்பவத்தை வந்து பேச போகிறோம் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு இதுதான், ஆனால் அதில் வந்து எவ்வளோ பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போச்சு என்பதை பற்றிலாம் பேச போகிறோம். ஆகவே ரொம்ப ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சும்மா ஏதோ கண்ணை மூடிட்டு சும்மா அப்படியே ஜாம அப்படியே ஏதோ சில வார்த்தையில் சொல்லிட்டு போகிறதுல கிடையாது பாருங்கள். தேவனுடைய வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம். இது சும்மா கத்திட்டு போகிறதுல கிடையாது, குதிச்சுட்டு போகிறதுல கிடையாது. குதிக்கிறது இருக்குதா, கத்துறது இருக்குதா, அதெல்லாம் ஆவியில் நிறமனா எப்படியோ பண்ணுங்க. ஆனால் அதை விட நம்ம எதை அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறோம்? கவனமாக இருங்க. ஆமாம். மக்கள் குதிக்கிறதுலேயும் கத்துறதுலையும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க இல்லைங்க. ஆவிக்குரிய விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கடவுள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் கவனமாக இருந்து பாருங்கள், தேவன் உங்களுக்கு கை கொடுப்பதை பார்ப்பீங்க, தேவன் உங்களை தூக்கி நிறுத்துவதை பார்ப்பீங்க, தேவனால் உங்கள் வாழ்க்கை உயர்வதை பார்ப்பீர்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்றைக்கு நீர் உங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கண்களை திறந்திருக்க நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழியை கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதித்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறீர், நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உம்முடைய உள்ளத்தை நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய எண்ணங்கள் நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய சிந்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எப்படியாவது நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படியாவது நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே. அதற்காக உம்முடைய வழிகளெல்லாம் எங்களுக்கு போதிக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகள், நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வழிகளெல்லாம் நீர் எங்களுக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் சோர்வு நீங்கி உம்மிடத்திலிருந்து ஏராளமான காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உண்டாவதாக. அறுக்கும்போது எப்படி அறுப்பில் மகிழ்வது போல என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோமே, அதே போல அறுப்பு பெற்றுக்கொள்வதில் இருக்கின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசுகிறபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறீரே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து நான் இதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எல்லா காரியத்தையும் உடைய பிள்ளைகள் பெற்று இந்த பூமியிலே நலமுடன் வாழட்டும் கர்த்தாவே, வளமுடன் வாழட்டும் கர்த்தாவே. இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகளாக உலா வரட்டும் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகள் என்றால் யார் என்பது இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும், யூஸ் பண்ணும் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளை பிடித்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளை பிடித்துக்கொண்டு நீர் யார் என்பதை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. கர்த்தர் ஒருத்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிச்சார்னா அவர் அவன் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பது இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எடுத்து யூஸ் பண்ணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அதற்கு தயாராகி கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த 1000 மடங்கு பெருக்கத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக சாட்சிகள் உருவாவதாக. ஹல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட சாட்சிகள் இங்கு எழும்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்தும்படிக்கு, உமக்கு மகிமையை கொண்டு வரும்படிக்கு நீர் உம்முடைய சாட்சிகள் எழுப்புவதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.